صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அதுல 2வது பாகத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஃபிஅல் சம்பந்தமா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபிஅல் அதனுடைய ஹகீகத்தை யதார்த்தத்தை கவனித்து 2 வகை. பாருங்க, ஃபிஅல்னா வினைச்சொல். இதனுடைய யதார்த்தத்தை கவனித்து 2 வகை. ஒன்று சகீஹுன் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றொன்று இல்லத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு சகீஹுன், 2வது இல்லத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சகீஹி இல்லத்து அப்படின்னா, சஹீஹுன் அப்படின்னா ஆரோக்கியமானது அப்படின்னு அர்த்தம். இல்லத்துன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியம் இல்லாததுன்னு அர்த்தம். நோய் உள்ளது, ஆரோக்கியமற்றது அப்படின்னு இல்லத்துக்கு அர்த்தம். அது என்ன ஆரோக்கியமானது ஆரோக்கியம் இல்லாதது அப்படின்னா, இப்ப ஃபிஅல்ல பூர்வீகமான எழுத்துக்கள் ஒன்று 3ஆக இருக்கும் அல்லது 4ஆக இருக்கும். 3க்கு உதாரணம் ஃபஅல, 4க்கு உதாரணம் ஃபஅலல. இது பேர் ஃபா கலிமாம்பாங்க, ஐன் கலிமான்னு சொல்லுவாங்க, லாம் கலிமான்னு சொல்லுவாங்க. இது பேர் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அவ்வல், அதாவது 1வது லாம் கலிமா. இது பேர் 2வது லாம் கலிமா. இந்த 3ம் அல்லது இந்த 4ம் தான் பூர்வீகமான எழுத்துக்கள். இந்த பூர்வீகமான எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வாவாக, அலிஃபாக, ஏயாக இருந்தால், இந்த பூர்வீகமான எழுத்துக்கள் இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் அல்ல. இந்த பூர்வீகமான எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வாவா இருக்குது அல்லது அலிஃபா இருக்குது அல்லது யாவாக இருக்கிறது. இப்படி இருந்தால் அதுக்கு பேரு இல்லத் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வாங்க. சரி, பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக இல்லை, அலிஃபாக இல்லை, யாயாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு சகீஹுன், ஆரோக்கியமானது அப்படின்ட்டு சொல்வாங்க. இல்லத்துடைய எழுத்துக்கள் இந்த 3 தான். இந்த 3க்கு பேர் தான் என்ன செய்வாங்க, ஹுரூஃபுல் இல்லத்தி. இல்லத்துடைய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா நம்ம 3ன்னு சொல்லணும். இந்த 3க்கும் பேர் தான் என்ன பேரு, ஹுரூஃபுல் இல்லத்தி, இல்லத்துடைய எழுத்துக்கள் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்ப இந்த எழுத்துக்கள் பூர்வீகமான எழுத்துக்களில் இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹி. பூர்வீகமான எழுத்துக்களில் இந்த 3ல் 1ஓ அல்லது 2ஓ அல்லது 3மோ இருந்தால் அதுக்கு பேரு இல்லத் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வார்கள். இப்ப சகீஹான ஃபேலுக்கு நான் உதாரணம் போடுறேன் பாருங்க. சகீஹுன், இங்க பாருங்க, நசர, நசர 3 எழுத்து உள்ள ஃபேல். ஃபத்தஹ 3 எழுத்து உள்ள ஃபேல். புரியுதா? கத்தப 3 எழுத்து உள்ள ஃபேல். இங்க பாருங்க, தஹரஜ 4 எழுத்து உள்ள ஃபேல். இந்த எழுத்துக்கள், இந்த பூர்வீகமான எழுத்துக்கள்ல வாவு இல்லை, அலிஃப் இல்லை, யா இல்லை. எனவே இந்த ஃபேல்களுக்கெல்லாம் பேர் என்ன பேரு, சகீஹுன், சகீஹான ஃபேல் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வாங்க. நூனே சாது ரே, ஃபே தே ஹே, காஃப் தே பே, தால் ஹே ரே ஜீம், எதுவுமே வாவு இல்ல, அலிஃப் இல்ல, யா இல்ல. அப்ப பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாகவோ அலிஃபாகவோ யாயாகவோ இல்லை என்றால் அதற்கு பெயர் சகீஹுன், சகீஹான ஃபஅல் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க.
குர்ஆன் ஹதீஸ்கள்ல நிரம்ப காணப்படுகிறது. எவ்வளவோ நம்ம என்ன செய்யலாம், நபக பேசினான், சஹீஹான ஃபஅல், லஹீக சிரித்தான், சஹீஹான ஃபஅல். ஏன்னா வாவு இல்லை, அலிஃப் இல்லை, யா இல்லை. இப்படி ஆயிரக்கணக்கான ஃபஅல்கள் என்ன செய்யுது, குர்ஆன் ஹதீஸ்ல நிரம்ப காணப்படுகிறது. இங்க பாருங்க, ஜலச உட்கார்ந்தான், கஅத இதுக்கு என்ன அர்த்தம், உட்கார்ந்தான். எதிலுமே வாவு அலிஃபியா இல்லாத காரணத்தினால் இந்த ஃபஅல்களுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லப்படும், சஹீஹுன் என்று சொல்லப்படும். அடுத்து இல்லத்துக்கு பாருங்க, இல்லத் ஆரோக்கியம் இல்லாத ஃபஅல் அப்படின்னு சொல்றோம்ல, இல்லத். இல்லத்தான ஃபஅலுக்கும் குர்ஆன் ஹதீஸ்கள்ல நிரம்ப உதாரணங்கள் இருக்கிறது. நம்ம ஒண்ணுன்னா பார்ப்போம். பாருங்க, வஅத, வஸன, விளங்குதா, வஸன, வஸல, வகஃப, வகஃப, வஹப, வஹன. இப்படி நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல எல்லாத்துலயும் பாருங்க, ஃபாக்களிமால வாவு இருக்குது, அசல் எழுத்து ஃபாக்களிமால வாவு இருக்குது. எல்லாத்துலயும் பாருங்க, ஃபாக்களிமால என்ன செய்யுது, வாவு இருக்குது. இல்லத்து மொத்தம் இல்லத்து 7 வகை. இல்லத்தான ஃபஅல் எத்தனை வகை, 7 வகை. இல்லத்துடைய எழுத்து ஃபாக்களிமால இருந்தா அது ஒரு ஃபாக்களிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. ஐன்களிமால இருந்தா அது ஐன்களிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. லாம் களிமால இருந்தா அதுக்கு லாம் களிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஃபாக்களிமாவிலும் ஐன்களிமாவிலும் இல்லத்துடைய எழுத்து இருந்தால் அந்த ஃபாக்களிமா ஐன்களிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐன்களிமாவிலும் லாம் களிமாவிலும் இருந்தால் அது ஐன்களிமா லாம் களிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஃபாக்களிமாவிலும் லாம்களிமாவிலும் ஃபாக்களிமா லாம்களிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல இந்த இல்லத்துடைய எழுத்து ஃபாக்களிமாவில் ஐன்களிமாவில் லாம்களிமாவில் 3 களிமாக்களிலும் வந்தால் அதுக்கு ஃபாக்களிமா இல்லத், ஐன்களிமா இல்லத், லாம்களிமா இல்லத்துன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்படி இல்லத்துடைய வகைகள் மொத்தம் 7 இருக்குது. இங்க பாருங்க, இப்ப நம்ம ஃபாக்களிமா இல்லத்தை மட்டும் உதாரணம் போட்டிருக்கிறோம். இந்த ஃபஅல்கள்ல பாருங்களேன், இந்த 6 ஃபஅல்கள்லையும் ஃபாக்களிமால என்ன வந்திருக்குது, வாவு வந்திருக்குதா. இது ஃபாக்களிமா இல்லத், வாவு வந்ததுனால ஃபாக்களிமா வாவியான ஃபஅல், வாவியுன் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. வாவியுன் என்ன அர்த்தம், அங்க வாவு வந்திருக்குது. ஏ வந்தா யாயியுன் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வார்கள். வஅத அப்படின்னா வாக்களித்தான், வஸன அப்படின்னா நிறுத்தான். 1 கிலோ 2 கிலோ நம்ம நிறுத்து கொடுக்கிறோம்ல, அத நிறுத்தல் அளவைன்னு சொல்லுவாங்க. வஸனனா நிறுத்து கொடுத்தான், வஸலனா சேர்ந்தான், வகஃபன நின்றான், வஹப அப்படின்னா அன்பளிப்பு செய்தான், வஹன அப்படின்னா பலவீனமாகி விட்டான். வஹனல் அதுமு மின்னி குர்ஆன்ல வருது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகி விட்டது அப்படின்ற குர்ஆன்ல என்ன செய்து ஒரு ஆயத்திலே வருகிறது. அப்போ வாவியான ஃபஅல், ஃபாக்களிமாவில் வாவி இருந்தால் அதுக்கு வாவியான ஃபஅல்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபாக்களிமால யா வருதுன்னு வச்சுக்கிறோம், அதுக்கு யாயுல் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வாங்க. இப்ப பாருங்களேன், வஅத அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப பாருங்க, வஅதல்லாஹு, அல்லதீன ஆமனு. இதுக்கு என்ன அர்த்தம், ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தான். வஅத அல்லாஹ், அல்லாஹ் வாக்களித்தான். யாருக்கு வாக்களித்தான், அல்லதீன சிலர். அந்த சிலர் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்களா நம்பியவர்களா,
ஆமனு அல்லாவை ஈமான் கொண்டவர்கள். பாருங்க, வாதங்கிறது ஃபேலு, ஃபேலுல் முஅத்தல்லுல் ஃபாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாக்கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபேல் வருது இல்ல, அப்ப ஃபாக்கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபேல். வாக்களித்தவன் யாரே? அல்லாஹ். அப்ப அவன் தான் ஃபாயில். யாருக்கு வாக்களித்தான்? அல்லதீன, அது மஃபூல். விளங்குதா? ஆமனு ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்க்கு வாக்களித்தான். அப்ப வஅத அப்படிங்கிற ஃபேலு இல்லத்தான ஃபேல். ஏன்னா அவருடைய ஃபாக்கலிமால வாவ் வந்திருக்கின்றது. எனவே இதுக்கு வாவியுன், வாவியான ஃபேல் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்வார்கள். அடுத்து வசனாவுக்கு பாருங்க, ஒரு உதாரணம் நம்மளா போடுவோமே. வசன, வசன என்ன அர்த்தம்? நிறுத்து கொடுத்தான். நிறுத்தல் அளவைன்னு சொல்லுவாங்கல்ல அரபியில, நிறுத்தல் அளவை தமிழ்ல சொல்லுவாங்க. அளவுகள்ல பல இருக்குது. நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை. முகத்தல் அளவைன்னு என்ன அர்த்தம்? 1 லிட்டர் 2 லிட்டர் சொல்றோம்ல, அதான் முகத்தல் அளவைன்னு சொல்லுவாங்க. நீட்டல் அளவின்னு என்ன அர்த்தம்? 1 மீட்டர் 2 மீட்டர் 1 ஏக்கர் 1 சென்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது வசன் அப்படின்னா நிறுத்தல் அளவை. 1 கிலோ 2 கிலோ 1 கிராம் 2 கிராம் சொல்றோம்ல, அதுதான் வசன. பாருங்க, வசன ஜெய்துன், வசன ஜெய்துன் தகபன் அல்லது ஃபில்லத்தன் அல்லது ஹதீதன் அல்லது சுக்கரன். ஏதாச்சும் ஒண்ணு என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஏன்னா தகபனா தங்கம், ஃபில்லத்துனா வெள்ளி, ஹதீதுனா என்ன அர்த்தம்? இரும்பு. இதெல்லாம் நிறுத்தம் கொடுக்க முடியாது, அளந்து கொடுக்க முடியாது. ஜெய்தாகிறவன் தங்கத்தை நிறுத்தான், வெள்ளியை நிறுத்தான், இரும்பை நிறுத்தான். சுகர் ஜீனி இருக்குல்ல, ஜீனியை நிறுத்தான். பாருங்க, வசன ஃபேலு ஃபேலுல் முஅத்தல்லுல் ஃபாயி வாவி. ஃபாக்கலிமா இல்லத்தான ஃபேலு, அது வாவியான ஃபேல். நிறுத்தது யாரு? ஜெய்து. அப்ப அவன் ஃபாயில். நிறுக்கப்பட்ட பொருள் எது? தங்கம் அல்லது வெள்ளி அல்லது இரும்பு அல்லது ஜீனி. இதெல்லாம் மஃபூல். மஃபூல் பிஹின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அது மஃபூல்னு சொல்லலாம். அப்ப இது வாவியான ஃபேலுக்கு உதாரணம். மற்ற ஃபேல்களுக்கும் இது மாதிரி உதாரணங்கள் ரொம்ப இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாமளா என்ன செய்யணும்? முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد